உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். உலகின் சக்தி வாய்ந்த பதவியாக கருதப்படும் அமெரிக்க அதிபர் பதவியை இரண்டாவது முறையாக அலங்கரிக்க உள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். அவரது பின்னணி குறித்து பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்பின் அதிரடி அரசியல் பாணி உலகம் கண்டிராதது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றங்களை தடுக்க எல்லை முழுவதும் பெருஞ்சுவர் எழுப்ப வேண்டும் என கூறியவர். கொரோனா உலகெங்கும் உயிர்களை உறிஞ்சிக் கொண்டிருந்த போது சானிடைசர்களை ஊசி மூலம் உடலுக்குள் நேரடியாக செலுத்திக் கொள்ளலாம் என கூறி அதிர வைத்தவர். தொழிலதிபர், தொலைக்காட்சி பிரபலம் ஆகிய அடையாளங்களை கொண்டிருந்த ட்ரம்ப் 2016ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் குறித்து ஆட்சி பீடத்திலும் கோலோச்சியவர். அரசியல் பின்புலமோ அல்லது ராணுவ பின்புலமோ இன்றி அமெரிக்க அரியணை ஏறிய முதல் நபர் ட்ரம்ப் தான். பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை வெளியேறச் செய்தார். ஈரானுடனான சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்தும் வெளியேறினார். ஒரு பொத்தானை அழுத்தினால் அமெரிக்காவை அழிந்துவிடும் என எச்சரித்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை நேரில் சந்தித்து நட்பு பாராட்டி வரலாற்றை மாற்றி அமைத்தார். சீனாவுடன் வர்த்தக போரை தொடங்கி உலக பொருளாதாரத்தையே ஆட்டுவித்தார். ஒருபுறம் பிரதமர் மோடியுடன் நட்பு பாராட்டிவிட்டு மறுபுறம் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைக்காக இந்தியாவை குறை கூறினார். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது என கடந்த முறை இவர் கூறியதும், நாடாளுமன்றத்தில் இவர் ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டதையும் கண்டு அமெரிக்கா மட்டுமல்ல அகிலமே அதிர்ந்துதான் போனது. அரசியல் வாழ்க்கை முடிந்தது என கருதிய நிலையில் சிலிர்த்தெழுந்து மீண்டும் தேர்தல் களம் கண்டார் ட்ரம்ப். பரப்புரைகளில் ட்ரம்ப் 2 முறை கொலை முயற்சிகளை எதிர்கொண்டார். ஒருமுறை துப்பாக்கி குண்டு காதை கிழித்துக் கொண்டு சென்ற போதும், ரத்தம் குட்டிய போதும் சற்றும் அஞ்சாமல் ஃபைட் 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 என ஆவேசமாக முஷ்டியை மடக்கி குரல் எழுப்பியது அவரது மன உறுதியின் ஆழத்தை காட்டியது. ட்ரம்ப் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை என்ற அழுத்தம் திருத்தமான கொள்கையே அந்நாட்டு அரசியலில் அவருக்கு வலுவான அடித்தளமிட்டு தந்துள்ளது. இதன் பலனாக அதிபர் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார் ட்ரம்ப். வென்றவுடன் இவர் பேசிய பேச்சுகள் சரவெடி ரகம். கனடா, கிரீன்லாந்து, பனாமா கால்வாய் இணைப்பு தொடங்கி வெளிநாட்டு பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பது வரை உலகையே அதிர வைத்தது ட்ரம்பின் பேச்சுகள், சமூகதள பதிவுகள். ட்ரம்ப் ஆட்சியில் அமர்கிறார் என்றதும் 1.25 ஆண்டாக நீடித்து வந்த இஸ்ரேல் காசா போர் கூட நின்றுவிட்டது. ட்ரம்ப் ஆட்சியில் ஆயுத போர்கள் அஸ்தமித்து வணிக போர்கள் வலுக்கும் என்பதற்கான அறிகுறிகள் இப்போதே தெரிய தொடங்கிவிட்டது. அடுத்த 4 ஆண்டுகளுக்கு உலக அரசியல் விறுவிறுப்பாகத்தான் இருக்க போகிறது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.